மக்கள் மத்தியில ரொம்ப காலமா ஒரு வதந்தி பரவிக்கிட்டு இருக்கு. மிடில் பார்ட், சவுத், அப்புறம் ஈஸ்ட், வெஸ்ட் ஆஃப் சைனான்னு மொத்தம் 5 பார்ட் இருக்கு. அதுல ஒவ்வொன்றும் பழங்கால வரலாற்று பதிவுகளுக்கு சொந்தமான ஒண்ணுன்னு சொல்லலாம். முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆர்காலஜி பழங்குடியின இனத்துல இன்னும் ஒரு விஷயத்த நம்புறது உண்டு. அது என்னன்னா, பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஆர்காலஜியை சேர்ந்தவர் மிடில் ஐலண்ட்ல பிளாக் வாட்டர் கிடைச்சதா சொல்லி ரிப்போர்ட் பண்ணியிருந்தாரு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த ஆர்காலஜிஸ்ட் காணாம போயிட்டாரு. அவரோட சேர்ந்து அவர் கண்டுபிடிச்ச மேப்பும் காணாம போயிடுச்சு. தொல்பொருள் ஆராய்ச்சி செய்றவங்களுக்கு டாம் லூடின்றவர் தான் பெரும்பாலும் உலகத்திலே பயத்தை கொடுக்கறவங்க. மோசமான விஷயங்களை செஞ்சு வரலாற்றை நாசமாக்கிடுவாங்க. ஆனா என்னோட குரு அவரோட வாழ்க்கை முழுக்க நேர்மையா இருந்தார். அவரோட லைஃப்ல ஒரு வாட்டி டாம் ராபர்ஸ் கிட்ட மாட்டினாரு. என் குரு கை தேர்ந்தவர்னு தெரிஞ்சதுனால அவர்கிட்ட ஜாவு டைனஸ்டில இருக்க ஒரு கலாச்சார பிரச்சனையை பத்தி அவ எடுத்து சொன்னா. அதை சரி பண்றதுக்கு தன்னோட வரணும்னு கேட்டுக்கிட்டா. 10 வருஷத்துக்கு முன்னாடி நார்த் வெஸ்டோட பயணத்தப்பதான் நான் கடைசியா என்னோட மென்டரை பார்த்தேன். ஒருவேளை வாழ்க்கை முழுக்க அவர் கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்ட பொருளை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு அவருக்கு தெரிஞ்சிருந்தா அவர் திரும்பி வந்திருப்பாரோ என்னமோ. கடைசி அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். என் மென்டார் சொன்ன அந்த டைரி உண்மைதான். நான் தான் வின்னு. டஸா பாஸ், கவுண்டர்ல இன்னும் ஒரு 20,000 கட்டிடு. என்ன? எனக்கு இன்னும் ஒரு 20,000 வேணும். ஆனா அது சரியா வரும்னு தோணல பாஸ். ஏற்கனவே நமக்கு நிறைய செலவு இருக்குது. இப்போ இங்க நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் பண்ணு. அப்படியா? சரி. ஹலோ, நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நல்லபடியா சொல்லிருக்க மாட்டாங்களே. என்ன ஜோக்கா? வாங்க உள்ள போலாம். ட்ரிங்க் பண்றீங்களா? Thank you. என்ன யாரு இன்ட்ரோடியூஸ் பண்ணது? அதே ட்ரேட்ல இருக்கவங்க தான். நீங்க ரொம்ப திறமையானவர்னு சொன்னாங்க. நீங்க பேசுற விதம் உண்மையிலேயே தேன் மாதிரி இருக்கு. இது பாரு. இந்த அசிடிக் மெட்டீரியல் பல வருஷம் பழமையானதா. டாம்ல இருந்து 100 மீட்டர்ஸ்ல தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. கிளியர் சைட்டடா இருந்திருக்கு. இந்த மாதிரி நீங்க பண்ற வேலைய ஆர்கியாலஜிக்கல் ஸ்காலர்ஸ் இழிவுபடுத்துவாங்க. ரூல்ஸை பிரேக் பண்ணி ரிஸ்க் எடுக்கலாம்னு நீங்க எப்படி முடிவு பண்ணீங்க? இங்க பாருங்க, இந்த மாதிரி பழங்கால விஷயங்கள்லாம் வேலைக்கே ஆகாது. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை கண்டுபிடிக்கணும். மிடில் கைலண்ட்லயா? உண்மையாவா சொல்றீங்க? மிடில் கைலனோட 5 விதமான பார்ட்ஸ், அதாவது ரொம்ப முக்கியமான லீ யுவான் மன்னரோடது. அது மிடில் கைலண்ட்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுக்குள்ள விலை மதிக்க முடியாத நிறைய பொக்கிஷங்கள் இருக்கு. வைசாக்சின் இதை பத்தி கேள்விப்பட்டப்போ மிங் டைனாஸ்டி அங்க உருவாக்க முயற்சி பண்ணிருக்காரு. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காரு. அதுக்கப்புறம் தான் புதையில இருக்க மேப் மக்கள் கையில பரவி இருக்க.
ஒவ்வொரு வருஷமும் டாம் ராபர்ஸால அது மிகப்பெரிய போராட்டமா மாறிக்கிட்டு இருக்கு. நார்மல் மெத்தடை வச்சு கண்டிப்பா நம்மளால உள்ள போக முடியாதா? இது எல்லாத்தையுமே உங்க மென்டர் சரியா செஞ்சு வச்சிருக்காருல்ல? வாங்க 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 உட்காருங்க. இந்த தடவை நீங்க தேடி வந்திருக்கிறது ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ். நம்ம ஒரு நல்ல டீமா மாறிட்டோம். ஒரு பாஸ்ட் மாஸ்டர், அப்புறம் ஒரு பிரபலமான ஸ்டூடண்ட் Actually, இருக்காரு. இது ரொம்ப நல்லா இருக்கு. புரியுது, நல்லா புரியுது. புதையல் கிடைச்சதுன்னா அதுல நீங்க எனக்கும் ஷேர் கொடுக்கணும். இத பாருங்க, நீங்க கேட்டது இதுதான். அப்புறம் இது ஒரு ஸ்பைரல் ப்ராப்பல்லர், கேஸ் மாஸ்க், வாட்டர் ப்ரூஃப் கோட். நீங்க கேட்ட எல்லாமே இதுல கச்சிதமா இருக்கு. ஓபி, நான் கேள்விப்பட்டேன் தசா கிட்ட இருந்து நீங்க 50 திருடிக்கிட்டீங்களாமே. அது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லையே. இந்த மாச கடைசியில கொடுத்துடுறான். ஓகே, நிறைய ஸ்பெஷலிஸ்டோட சேர்ந்து நிங்ஸியால பல இடங்கள்ல பல விதத்துல சுத்தி தெரிஞ்சு அந்த இடத்தோட டிஃப்ரெண்ட் ஷேப் அப்புறம் மிஸ்மேட்ச்டு கிளைமேட்டால எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. Oh no. இங்க ஜிபிஎஸ் சிக்னல் கூட இல்ல. இது மோசமான இடம். இந்த இடத்துல ஒரு சைன் போர்டு கூட இல்ல பாருங்க. இப்ப நம்ம எங்க இருக்கோம்? ஜிகோன் கிட்ட இருக்கோம். ஒரு நிமிஷம், இங்க கோயிச்சிங் எங்க இருக்கு உங்களுக்கு தெரியுமா? அப்படியே நேரா போங்க, அப்புறம் இடதுபுறமா மலை மேலே ஏறுங்க. தேங்க்யூ. நீங்க இந்த ஊர் தானா? வாங்க, லிஃப்ட் கொடுக்குறோம். அப்படியே நீங்க எங்களுக்கு வழி காட்டுங்க. வாங்க, இங்க உங்க லக்கேஜ்ல வச்சுக்கோங்க. ஏறுங்க, உள்ள போலாம். ஏன், என்னாச்சு? இல்லை, நான் நடந்தே போயிடுறேன். என் டூல்ஸ் அவன் கண்டுபிடிச்சிட்டான். பாத்துக்கலாம் விடு. அவன் அவ்வளவு பெரிய ஆளா? இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். அதான் மவுண்டன் கிளியானா இருக்கணும். அப்படின்னா இங்கதான் மேப்ல போட்டிருந்த அந்த ஏரி கண்டிப்பா இங்கதான் இருந்திருக்கணும். இந்த மண்ணை பார்க்கும்போது ரொம்ப ஹார்டா தெரியுது. பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது. இயற்கையா தான் இந்த மாதிரி உருவாகி இருக்கணும். மாதா, இதுதான் கரெக்டான பொசிஷன்.
காலையில வரைக்கும் இங்கேயே ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ம். நாங்க கிளம்புறோம். ஓகே. நாங்க வீட்டுக்கு போறோம். நீங்களும் சீக்கிரமா தூங்குங்க. பார்த்து ஜாக்கிரதை. ஓகே. சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம். ஆ ஏன்னா நாளைக்கு நமக்கு நிறைய வேலை இருக்கு. ஓகே. போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க. என்ன பண்றீங்க? நிறுத்து. கொஞ்ச நேரம் இதெல்லாம் நிறுத்தி வைக்கலாம்ல? ஏய், என்ன பண்ற? ஏய், அமைதி. என்னாச்சு உங்களுக்கு? கேக்குறேன்ல. ஊக்கி ஜெயில இருந்து வரப்போறான். இன்னும் நீ அவனை மிஸ் பண்றியா? ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் போய் தூங்குறேன், விடுங்க. டே டைம்ல இந்த இடம் கண்டிப்பா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அங்க பாருங்க. டிடெக்டர்ல ஸ்ட்ராங் ரிஃப்ளெக்ஷன் வருது. உள்ள மினரல் வெயின் இல்லனா பெரிய டாம்பாது இருக்கணும். இது அசிடிக் சாயில். ஹோல் இங்கே தான் எங்கேயாவது இருக்கணும். எந்த இடத்துலயா? உள்ள இருக்குமா? ஆமா, நாம மண்ணை தோண்டி பார்க்கணும். ஆ. யாரது? ராத்திரில யார் வெடி வெடிக்கிறது? கேக்குறேன்ல, யாரு? படுத்துறானுங்க. நில்லு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? ராத்திரி ஜன்னோட எட்டி பாக்குறா. இது கேவலமான விஷயம் தெரியாது. சாரி, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ என்ன பண்றதா? பள்ளம் தோண்டி இவனை புதைச்சிடலாம். ஓடா. அப்பா, நான் வந்துட்டேன். கடைசியா வந்து உங்களை பார்த்து ஒரு மகனா என்னோட கடமையை கூட செய்ய முடியல. ஆனா சத்தியமா சொல்றேன், இனிமே நான் ஆவேசமா நடந்துக்கவே மாட்டேன். வாழ்க்கையை நல்லபடியா வாழ்வேன். கண்டுபிடிச்சிட்டியாடா? ஆனா எதுவும் கிடைக்கலனா உன்னை நான் கொன்னுடுவேன். புரியுது. நான் தான் சொன்னேன்ல. என்ன மன்னிச்சிடுங்க. கண்ணு தெரியாதவனே. ஊக்கி வந்துட்டாரு. என்ன ஊக்கி திரும்ப வந்துட்டானா? ஆமா. கடவுளே, நான் உனக்கு 600 ரூபாய் கொடுக்கணுமே. என்னத்துக்கு இப்ப அவசரப்படுற?
உன்னை விட வேற ஏதாவது பெரிய பிரச்சனையில் இருப்பான். ஏன் ஏன் என்ன அப்படி பாக்குறீங்க? டைரக்டர் கவலைப்படாதீங்க, நான் உங்க கூட இருக்கேன். டைரக்டர், அவன் ஜெயில இருந்ததுனால அவன் கேர்ள் ஃப்ரெண்ட நீங்க தானே கல்யாணம் பண்ணிருக்கீங்க. அதான் உங்க கூட சண்டை போடுறான். முட்டாள்தனமா பேசாதீங்க. ஏய், அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவரை பார்த்து எதுக்கு பயப்படணும்? பாவம், அவரே வருத்தத்தில் இருக்கிறாரு. என்ன சார், கரெக்ட் தானே? தேவையில்லாம பேசாதீங்கன்னு சொன்னேன். என் கிராமத்துக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு. இங்க திரும்ப வரவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்க போகுது. என்ன விளையாடுறீங்களா? பொய் சொல்லாதீங்க. நம்ம பிரிஞ்சிட்டோங்கிறத மறக்காதீங்க. ட்ரூப்ல ஒருத்தனை கொண்டுட்டோம்ல. அதோட கர்னல் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. உளராம கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? அதெல்லாம் நடந்து பல வருஷங்களாச்சு. பி சான்ஸ் எப்படி இருக்கு? கிட்டத்தட்ட 70%. டைரக்ஷன் மட்டும் கரெக்டா இருந்தா போதும். கண்டிப்பா. இங்க இருந்து எவ்வளவு தூரம் இருக்கும்? தோராயமா ஒரு 60 மீட்டர். 2 ஃபேக் எக்ஸ்ப்ளோசிவ்ஸையும் கொண்டு போறேன். அது போதும்னு நினைக்கிறேன். சரி, சீக்கிரம். வாடா. உள்ள இறங்க. என்ன என்ன பயமா இருக்க? எங்க புதைச்சிருவோமோன்னு? பயம்லாம் இல்ல. குதிரை உள்ள. அண்ணா, நல்லா சாப்பிடுங்க. எங்க ஊர்லயே இதுதான் ரொம்ப நல்ல ஹோட்டல். என்ன உங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சிருக்கா? ஏய், நல்லா வல்லு வதக்குன்னு சாப்பிடுங்கண்ணே, நல்லா இருக்கும். ஏய் ஓகே, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீ எப்ப திரும்ப வந்த? நம்ம ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாமா? இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏய், இல்ல நான் பே பண்றேன், சரியா? ஏய், அதெல்லாம் முடியாது. போதும், நிறுத்து. நான் பே பண்றேன். ஏய், ஏய் இரு, நான் உண்மையா தான் சொல்றேன். ஒன்றும் இல்லைண்ணா, சப்ப மாட்டேன். ஹேய், என்ன? நான் தான் உனக்கு சொன்னல, கண்டிப்பா உனக்கு கொஞ்சம் பணமாவது கொண்டு வந்து கொடுக்கறேன். யார் அது?
இப்போ பணம் தான் முக்கியம். தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம். அப்படிதான். நல்லா பண்ணு. எப்படி இப்படிதானே? இன்னும் நல்லா பண்ணு. சரி சரி சரி. பிரமாதம். நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடுறேன். Okay. உன்னால முடியும். நல்லா பண்ணு. நான் உங்ககிட்ட தனியா பேசணும். எதுவா இருந்தாலும் இங்கே பேசலாமே. முடியாது. நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க, நான் வரேன். ஓகே சார். ஏய், என்ன பண்ற? கவனமா இருங்க. நானா? நான் ஏன் கவனமா இருக்கணும்? இருக்கணும். ஏய், கொஞ்சம் இரு. நேத்து ராத்திரி என் கடை பக்கம் சுத்திக்கிட்டு இருந்தது நீ தானே? இப்பதான் ஜெயில இருந்து வந்திருக்க, மறந்துடாத. உனக்கு அங்க என்ன வேலை? மரியாதையா உண்மையை சொல்லு. உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டுமா? என்னன்னு கொடுக்க போற? நீ திருட வந்தன்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். உனக்கு என்ன வேணும்? நான் அமைதியா வாழ்க்கைய வாழணும்னு நினைக்கிறேன். என் வழியில வராத. மோதி பார்க்கணும்னு நினைச்சா மொத்தமா முடிச்சிருவேன். ஓகே, போய் வேலையை பாரு போ. என்ன அண்ணன், இங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாயை மூடு. நீ போய் உன் வேலையை பாரு. ஸ்காலர்ஸ் எல்லாம் இன்டெலெக்சுவலா தான் இருப்பாங்க. இந்த சாயில் ஏதோ மிஸ் ஆகுது. நீ வெளியே போய் ரெடியா இரு. நான் போய் ஃபோன் பேசிட்டு வரேன். ஹலோ, நான் போன தடவை உங்ககிட்ட சொல்லிட்டேன், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணாதான் கிடைக்கும். பணத்தை கூட நீ என்ன ஃபோர்ஸ் பண்றா. ஓகேங்க, அவங்க தாக்கியிருக்காங்க. உனக்கு எவ்வளவு பணம் தேவை? $500,000 yuan. ஏன்னு கொஞ்சம் வெயிட் பண்ண மாட்டாங்களா? இங்க நம்மள கண்காணிக்க போறாங்களா? வரட்டும். அவங்களுக்கு ஏதாவது அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படும். நம்மளால முடிஞ்சதை கொடுப்போம். நீ கவலைப்படாத. இங்க வந்தா எவனும் உயிரோட போக மாட்டான். கிட்டத்தட்ட ஜெயிச்சிட்டேன். ஒண்ணே ஒண்ணு போடுங்க பார்க்கலாம். நான் நைட் ரூம்ஸ் போயிட்டு வரேன். ஓகே. போயிட்டு வரேன். பாய். கடைசியா எப்படியோ வந்து சேர்ந்துட்டோம்ப்பா.
ஏய் யாரா நீங்க? ஏய் எந்திரி எந்திரி எந்திரின்னு சொல்றேன்ல எந்திரி. நீ அங்க போய் உட்காரு. ஓகே ஓகே, கதவை தர, எவன்டா அவன்? கதவை தர. ஓகே போய் பாரு போ. ஓகே கதவை தரோன்னு சொல்றேன்ல. கதவை தர. டைரக்டர் நீங்க இங்க என்ன பண்றீங்க? அதுவும் இந்த நேரத்துல? கதவை தட்டினா திறக்கிறதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? தப்பான வேலை ஏதாவது பண்ணிட்டு இருக்கியா என்ன? இல்ல. இல்லையா? சரி வழி விடு, நாங்களே பாத்துக்கிறோம். நவரு. அட, இருங்க இருங்க. உன் வீட்டுக்கு இப்ப யாரோ வந்தாங்கல்ல? இல்லையே, அப்படிலாம் யாரும் வரலையே. உள்ள இருக்கிறது யாரு? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது அவங்கலாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கோல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மைன் ஓனர்ஸா? பொதுவா உன் வீட்டுல ஈ ஆடிக்கிட்டு இருக்கோம், என்ன புதுசா கதை விடுற? எங்க இருக்காங்க? அவங்க வீட்டுக்குள்ள தான் இருக்காங்க. சரி உள்ள போய் பார்க்கலாம் வா. அட இருங்க, அவங்களாம் படுத்து தூங்கிட்டாங்க. நாளைக்கு காலையில எழுந்ததும் முத வேலையா அவங்க உங்களை தான் வந்து பார்க்க போறாங்க. இப்ப போங்க. இவ்வளவு சீக்கிரம் தூங்கிட்டாங்க? தூங்கிட்டாங்க, நிஜமா தான் தூங்கிட்டாங்க. அட கொஞ்சம் இருங்க. ஹலோ. நாங்க வில்லேஜ் ஷெரீஃப் ஆபீஸ்ல இருந்து வரோம். ஐடி கார்டு காட்டு. ஓகே ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. ஏய் எழுந்துரு, ஐடி கார்டு காட்டு. என்ன பண்றீங்க? நாங்க ஃப்ரம் ஓடோஸ் கோல் மைனோட ஓனர்ஸ் நாங்க. எவ்வளவு நாள் இங்க இருக்க போறீங்க? அதை நாங்க இன்னும் முடிவு பண்ணல. கோல் மைன்ஸா சர்ச் பண்றதுக்காக வந்தீங்களா? இல்ல அதுக்காகலாம் வரல. ஆக்சுவலி நாங்க டெசர்ட்டோட அழகை ரசிக்கலாம்னு வந்தோம். ரெண்டு பேரும் ஏன் ஒண்ணா தூங்குறீங்க? உங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்? என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இவரு. இங்க பாரு, 7 நாள் இங்க இருக்க போறீங்கன்னா மறக்காம பெர்மிட் வாங்கணும். ஓ அப்படியா? ஓகே தேங்க்ஸ். எனவே நீங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ். பார்த்து போங்க. வாங்க வாங்க, இப்படி வாங்க டைரக்டர், பார்த்து வாங்க. இந்த ஆளுங்க கிட்ட இருந்து நிறைய பிளாக் மணி வாங்கியிருப்பல்ல? அதிகமாலாம் ஒன்றும் இல்லை. எவ்வளவா இருந்தா என்ன? உனக்கு தேவை பணம், ஏனோ பண்ணு. தேங்க்யூ, பார்த்து போங்க. பல வருஷமா அவரை பார்க்கல. இப்போ ஒரு டைரக்டர் ஆயிட்டாரு. அவர் எப்படி டைரக்டர் ஆனாரு? ட்ரூப்ல வேலை பார்த்த ஆட்களை அவர் தான் கண்டுபிடிச்சாரா? வில்லேஜோட டெவலப்மெண்ட்காக அப்படி பண்ணாரு. அவர் தான் உனக்கு இந்த கடையை வச்சு கொடுத்தாரா? நிம்மதியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கல்ல? நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க போறியா? என்னையே ஏமாத்திட்டு கல்யாணம் பண்ணிக்கலான்னு பாக்குறியா? என்ன பண்றீங்க? என்னாச்சு? நிறுத்த நிறுத்த. இது பாப்புலஸோட ரூஃப். இதை நான் பாத்துக்கிறேன். நீ விட.
ஹோல் போடுற வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்படின்னா என்னையே கீழே கூட்டிட்டு போங்க, நான் பாக்குறேன். ம். இது பிரச்சனை ஆயிடுமோன்னு தோணுதுப்பா. முன்னாடி இருக்கிற அந்த வழி சரியா வருமா? சாயில லூஸ் பண்ண இதை யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இதை வெடிக்க வச்சாலும் வேலைக்கு ஆகாது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க நிறைய பாப்புலர்ஸோட ரூட்ஸ் இருக்கு, நம்மளால உள்ள போக முடியாது. என்ன கொடுமையா இது? நீதான் மாஸ்டர் கண்டாச்சே. கீழே வந்ததுல இருந்து ஏதாவது வழி கிடைக்குமான்னு தான் தேடிட்டு இருக்கீங்க நீங்க. என்ன பண்றது, ரூட்ஸ புதைச்சு வச்சிருக்காங்க. அடே, இந்த குழியால எந்த பிரயோஜனமும் இல்லாம போச்சா? இதுக்கப்புறமும் நீ கேட்ட மாதிரி உன் ஒய்ஃபுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு நீ நினைக்கிறியா? சொல்லியே. சொன்னா கேளு, வேண்டாம். டிஸ்கஸ் பண்ணி முடிவு எடுக்கலாம். எங்க அப்பாவோட இறுதி சடங்குல ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவர் நம்ம 2 பேருக்குமே மாஸ்டர் தான். அதனால தான் நான் இதை பண்ணேன். ஓகே, உனக்கு ஒன்று தெரியுமா? நீ விட்டு போனதுக்கு அப்புறம் என் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருந்தது. நீ ஒருத்தனை கொலை பண்ணிட்டு போயிட்ட. ஆனா அவனோட சொந்தக்காரங்க தினமும் வீட்டு முன்னாடி வந்து நின்று சண்டை போடுவாங்க. மாஸ்டருக்கும் உடம்பு முடியாம போயிடுச்சு. ஷாங் மட்டும் இந்த வீட்டை வாங்கலைன்னா மாஸ்டர் கண்டிப்பா இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டாரு. மாஸ்டர் புதைக்கிறது கூட ஷாங் பணம் கொடுத்துருக்காரு தெரியுமா? ஓகே, நீயே சொல்லு பார்க்கலாம். ஒரு பொண்ணா நான் மட்டும் என்ன பண்ண முடியும்னு நீயே சொல்லு. சரி, அப்படின்னா நீ அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? ஆமா, கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் இருந்தேன். ஓகே, நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு ஷாயிங்க எதுவும் பண்ணிடாத. வந்துட்டியா? ஆ, டாங் ஃபெங்கோட ஆன்ட்டி இப்பதான் திரும்ப வந்திருக்காங்க. அதான் அவங்கள பார்க்க போயிருந்தேன். ஓகே, உனக்கு ஏதாவது வேணுமா? நான் சமைச்சு கொடுக்கட்டுமா? வேண்டாம், டயர்டா இருக்கு, நான் போய் தூங்க போறேன். யாரது? யாரு 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 நீங்க? என்ன பண்றீங்க? நீங்க அசையாத, சொன்னா கேளு. நம்ம முன்னாடியே மீட் பண்ணிருக்கோம். நீங்க ஒரு திறமையான டைரக்டர்னு எனக்கு தெரியும். ஆக்சுவலா நாங்க ஆர்காலஜிக்கல் டீம்ல இருந்து வரோம். நீங்க எங்க ப்ராஜெக்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணா அதுல உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும். உங்களுக்கு நல்ல ரிவார்ட் கிடைக்கும். நாட்டுக்காக தியாகம் பண்ண மாட்டீங்களா? பண்றேன்.
இங்க பாரு. இப்ப நமக்கு வாய்ப்பு அதிகமாயிடுச்சு. ஆ, இந்த இடம் பார்க்கவே சூப்பரா இருக்கு. ஒரு சூப்பர் மார்க்கெட், அப்புறம் ஃபுட்டும் ட்ரிங்க்ஸும் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஹாக்கியோட வீடு அட்டகாசமா இருக்கு. என்ன சொல்றீங்க? இப்படி வா, அந்த பக்கம் பா. ஓகே. ஏய், அங்க என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வேலையை முடிங்க. ஆல்மோஸ்ட் முடிய போகுது. உங்க ஆளுங்கிட்ட சொல்லி வெடியெல்லாம் ரெடியா வைக்க சொல்லுங்க. ஏய், நீ என்னையா பேசிக்கிட்டு இருக்க? பகல்லையே வா. சரி, எல்லாம் கரெக்டா நடந்தா கொண்டாட வேண்டியதுதான். பார்க்கலாம், அட்வான்ஸா கொண்டாடுவோம். சரி கொண்டாடுவோம். அதுக்கு முன்னாடி வேலையை சீக்கிரம் முடி. இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா உள்ள போயா. என் ஒய்ஃப் எங்க? எல்சா அவளை பத்திரமா பாத்துக்கிறா. நீ ஒண்ணு கவலைப்படாத. என்ன அவளை கூட்டிட்டு வாங்க. என்னையா உளர்ற? ரூல்ஸ மறந்துட்டியா? டாம்புக்குள்ள பொண்ணுங்கெல்லாம் வரக்கூடாதியா? ரூல்ஸ் தெரியும். நான் தான் சொல்றேன்ல, நான் அவளை பார்க்கலனா நான் இதுக்குள்ள போக மாட்டேன். நீ ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிற. சரி, முதல்ல வேலை முடியட்டும், அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன் உன்னை. ஏய் ஊ, நில்லு ஊ, சொல்றது கேளு. அன்னைக்கு ராத்திரி நம்மள ஒருத்தங்க அடிச்சாங்கல்ல. இங்க வா, நான் சொல்றேன். என்னென்னமோ நடந்துருச்சு. உன் ஒய்ஃபை வேற கடத்திட்டு போய் என்ன பண்றாங்கன்னு தெரியலையே. என்ன சொன்ன? என்ன பண்ற நீ? சொல்லுடா. சொல்ல விடு. என்ன விடுன்னு சொல்றல. டேய், நான் தான் உன்கிட்ட இதெல்லாம் சொன்னேன், வெளியில சொல்லிடாத. அவங்கள ரொம்ப மோசமானவங்க. அப்புறம் அவங்க ஏதாவது என்ன பண்ணிட போறாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீயும் திருடனா? அட, கொஞ்சமாவது சீரியஸா நடந்துக்க. ஓய மூடுறா. என்னடா இங்க என்ன நடக்குது? போதும், நிறுத்து. மரியாதையா நான் சொல்றத கேளு. சொன்னா புரியாதா உனக்கு? அவனை ரிலீஸ் பண்ணுன்னு சொல்றேன்ல, அவனை விடு. சத்தம் போடாதீங்க.
சீக்கிரம் சீக்கிரம் என்னென்ன வேணுமோ எடுத்துக்கங்க. வாய மூடிட்டு. ஏய், சத்தம் போடாதீங்க, அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. வெளியே போ. அடட, 2 பேரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இருங்க. வேண்டாம் வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இத வச்சுக்கோங்க. குடிக்கிறதுனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படிதானே? இங்க பாருங்க, ஈவினிங் டைம்ல இங்க வந்து பிரச்சனையெல்லாம் பண்ணாதீங்க, அப்புறம் உங்களை மொத்தமா முடிச்சிடுவேன். சார், நீங்க கோவப்படாதீங்க, உள்ள வாங்க, நம்ம பாத்துக்கலாம். வாங்க, ராத்திரி இந்த பக்கம்லாம் வந்துடாத, அவ்வளவுதான், பாத்துக்கோ. என்ன கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறியா? இது என்னவோ வெஸ்டர்ன் டாம்பா இருக்கும்னு எனக்கு தோணல. ஹான் சாம்ராஜ்யத்தோடது மாதிரி இருக்கா? கொஞ்சம் அமைதியா இரு. இது ஏதோ வித்தியாசமா தெரியுது. ரைனோசரஸோட கொம்ப வெளியிடு. இதோ தரேன். இந்தா. ஏரோட காம்போனன்ட்ஸ்லாம் சரியா தான் இருக்கு. இங்க கீழே வா, இறங்கு. என்ன கேவலமான ஸ்மெல் இது. அட கடவுளே, என்னடா இப்படி நாருது? எங்க பார்த்தாலும் இருட்டா இருக்குது. எம்மாடி, எவ்வளவு பெரிய டாம்பு! வழிய விடுங்க, வழிய விடுங்கன்னு சொல்றேன்ல. அடங்கொக்க மக்கா. இது ஹான் சாம்ராஜ்யத்தோட டாம் தான். ஒருவேளை மேப் ஃபேக்கா இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க. என்னாச்சு? அத கேளு. எதுனா சாம்பியா? என்னையா சொல்றீங்க?
சும்மா பயத்துல அழறாதீங்கயா. கீ பாயிண்ட்க்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்க. அத பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குது. என்னைய அத பார்த்து நான் பயந்துட்டேன். என்ன பண்றது? அடிங்க. போயா போ. அவ்வளவு பயம் இருக்கணும். ஏன் உள்ள வந்த? இருட்டுல எங்க இருந்து எது வருதுன்னே தெரியலையே. இப்ப என்ன பண்றது? அது இருக்கு. அது வருது பாருங்க. பை, இதெல்லாம் என்ன? ஏன் இந்த மாதிரி தாக்குதுங்க? நான் யோசிக்கிறது சரியா இருந்தா எனக்கு என்னமோ இதுங்கெல்லாம் இந்த டாம்ஸ பாதுகாக்கிற பிராணிங்கன்னு தோணுது. கெட்ட எண்ணத்தோட வரவங்களை மட்டும்தான் இது கடிக்கும்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன ஏன் கடிக்கணும்? நான் எந்த தப்பும் பண்ணலையே. ஆனா உன்னோட எண்ணங்கள் தப்பா இருக்கலாம்ல. டாம் ராபர்ட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். வா! என்ன பயந்துட்டீங்களா? பாடி நான் உன்னதான நம்பி இருக்கேன். பழசையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என்னை கை விட்டுறாதரா. அது எப்படி உங்களை விடுவேன்? இன்னும் பொருளை நீங்க கண்ணுல காட்டவே இல்லையே. இந்த நக்கல் பேச்சு கொண்டு குறைச்சல இல்லையா? இந்த டாம்ப கொள்ள அடிச்சிருக்காங்க. என்னது கொள்ளை அடிச்சிட்டாங்களா? ஒருவேளை இந்த ஹோல் வழியா கைலின் கீழே வந்திருக்கலாம். ஹான் சாம்ராஜ்யத்தோட தங்கம் அப்புறம் பித்தளை பாத்திரம்லாம் இருக்கியா? திருட வந்தவனுக்கு இதையெல்லாம் என் விட்டு போகணும். அதுதான் இங்க பெரிய மிச்சம் இருக்கிறத விட்டுட்டு போனா டாம்ல இருந்து உயிரோட போக முடியாது. ஹான் ஜெனரல் நார்த்ல தான் புதைக்கப்பட்டாரு. அப்புறம் லியோனியன் கமாண்டர், இவரும் இந்த சாம்ராஜ்யத்தை சேர்ந்த ஒரு மாதிரி தான் தெரியுறாரு. ஜெனரல் இப்ப பரிதாபமான நிலைமையில் இருக்காரு. அவரோட டாம்பியே திருடிட்டாங்க. அவரால கைலன்ஸுக்கு தான் லாபம். இந்த கோல்டும் ஜேடும் கண்டிப்பா அவரை காப்பாத்திருக்க வாய்ப்பே இல்லை. ஆனா இந்த ஐட்டத்தை பாரு. இது 5 லட்சம் வரைக்கும் விற்கலாம்ல. நல்ல விலைக்கு போவியா? உண்மைதான். ஆனா இந்த டாம்ப நம்ம எய்ம் பண்ணி வரல. உண்மையதான் சொல்றீங்களா?
ஜேடு காஃபினுக்கு பின்னாடி ஜேட் போர்டு இருக்கு. இது பீஜிங்கோட ஃபேங்ஷாங் ஜேடா இருக்கணும். இது 800 வருஷத்துக்கும் கம்மியானது தான். அப்படின்னா இது யான் சாம்ராஜ்யத்தோடது தான். பரவாயில்ல, நீங்க ஒரு எக்ஸ்பர்ட் தான். இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ப்ரொஃபசர் ஜாக்கு இது ஒரு ஃபேக்கான டாம்புங்கிறது ஏற்கனவே தெரியும். ஆனா மறைச்சு வச்சிருந்திருக்காரு. இதை ரொம்ப கேர்ஃபுல்லா டிசைன் பண்ணிருக்காங்க. இது அவுட்டர் காஃபின் மாதிரி தெரியுதே. இது ஆன் சாம்ராஜ்ய ஆர்டிகல். அதே சத்தம். எனக்கு தெரிஞ்ச அந்த சத்தம் இந்த இந்த சவப்பெட்டிக்குள்ள இருந்து தான் வருதுன்னு நினைக்கிறேன். இந்த சீரியல் நம்பர் மேட்ச் ஆகுது. அப்போ சவப்பெட்டியை மூடிட்டு திருப்பி போட்டு பார்க்கலாம். பார்த்து பார்த்து பொறுமையாப்பா, கீழே போட்டுறாதீங்க. பொறுமையா பொறுமையா, அவசரப்படாம நிதானமா பண்ணுங்க. மறுபடியும் கேலியன்ஸ் வந்துருச்சா? என்ன இது? தெரியல. கேலின்ஸ் எப்பவும் தண்ணிக்குள்ள இருக்காதுங்க. ரொம்ப ஆழமா இருக்குமா? அந்த கூல் ஃப்ளேமை கொடுங்க. டிராகன் சலைவா? இந்த தண்ணி உள்ள இருந்து வெளிப்பக்கமா பொங்கி வருது. இத டிராகன் சலைவான்னு சொல்லுவாங்க. புதைக்கும் போது டாம்பை காப்பாத்துறதுக்காக இதை வைப்பாங்க. நிச்சயமா இதுக்கு பின்னாடி ஒண்ணு இருக்கும். ஏய், அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லையே. நீ இப்ப சும்மா தானே இருக்க? புரியல. இந்த எனக்கு நூடுல்ஸ் பண்ணி கொடு சீக்கிரம், பசிக்குது. ஓகே. வாதவாக்குறேன். என்ன பண்ற? என்ன பண்ற? சரி சரி, பரவாயில்ல விடு. பிரதர், இவன் ஏன் எந்திரிக்க மாட்டேங்கிறான்? ஆமால, இன்னும் எவ்வளவு நேரம் தான் காத்துட்டு இருக்கிறது? நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். சரி வா, இந்த குழிக்குள்ள இருந்து எத்தனை பொருள் எடுத்து வந்திருக்கோன்னு எண்ணி பேக் பண்ணிடுவோம். சீக்கிரம் சீக்கிரம் வா, நான் அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கிறேன். சரி சரி. கடவுளே, என்னது?
கடிச்சிருச்சு. மெடிசின் இருந்த உடனே கொண்டு வா. இப்போ வந்தது அது என்னதுயா? எனக்கு தெரிஞ்சது ஏதோ ஒரு வகையான ஈழா இருக்கலாம். உள்ளுக்குள்ள ஃப்ளோயிங் வாட்டர் இருக்கணும். உண்மைதான். உள்ள டிராகனோட ஐ கூட இருக்க. இந்த ட்ரைனேஜ் கண்டிப்பா அண்டர் கிரவுண்டோட ரிவரோட கனெக்ட் ஆயிருக்கணும். அந்த ஈல வாட்டர் கோர்ஸை ஃபாலோ பண்ணி தான் தண்ணிக்குள்ள வந்திருக்கணும். ஆனா தண்ணிக்குள்ள வந்து வளர்ந்து இப்ப வெளியே போக முடியாம மாட்டிக்கிட்டு இருக்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இப்பதான் நான் அதில் லாங் சுட்டிச்ச பார்த்தேன். வாட்டர் ட்ரைன் பண்ணதை யூஸ் பண்ணுவாங்க. மேபி அதை அவங்க டாம்பிங் செய்யும் போது பாண்டிக்கு யூஸ் பண்ணிருக்கலாம். ஏதாவது காரணத்தினால அது பிளாக் ஆயிருக்கலாம். அது சரி, நம்மளால அதை அகழாய்வு பண்ண முடியும்ல? அதை இப்ப சொல்ல முடியாதா? இது என்னன்னே தெரியல. ஈவினிங் டைம்ல நீங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உன் கதை மொத்தமா முடிஞ்சிடும். கீழே போறதுக்கெல்லாம் தயார் பண்ணிட்டியா? உள்ள ரொம்ப குளிரா இருக்கும்னு நினைக்கிறேன். சிஸ்டர் உள்ள அனுப்ப வேண்டாம். அப்பா குலசாமி, என்ன மட்டும் காப்பாத்துப்பா. பி ஏய், உன்னோட அசிஸ்டன்ட் நேர்மையா இருப்பானா? ஏய், நல்லா கேட்டுக்க. நாங்க கீழே போனதுக்கு அப்புறம் இந்த 2 லேடிஸையும் நீ பத்திரமா பாத்துக்கணும். நல்ல நல்ல பொருளா கிடைச்சதுன்னா உனக்கு அதுல ஷேர் கொடுக்குறேன். நீங்க கவலைய விடுங்கண்ணே. கொடுத்த வேலையை கச்சிதமா முடிக்கிறது தான் என் வேலை. ஒரு கைப்பிடி. பார்த்து ஜாக்கிரதையா போங்க. ஜாக்கிரதை. பார்த்து பார்த்து. அப்படி முடிச்சுக்க. அம்மாடி. அண்ணா, உள்ள ஏதாவது இருந்ததுன்னா என்ன உடனே கூப்பிடுங்க. ஜாக்கிரதைண்ணே. என்னாச்சு என்னாச்சு? என்னையா மூடிக்கிச்சு? அடடா, மொத்தமா மூடிக்கிச்சையா? என்ன நில்லு. பண்ணுது? மேல மூடிக்கிச்சையா? பயப்படாத. வேற என்னையா பண்ண சொல்ற? டிராகன் கேட்ட திருப்பு. ஆக்சிஜன் போதுமான அளவுக்கு இருக்கு. அட கடவுளே, தெரியாதனமா இவங்களோட வந்து மாட்டிக்கிட்டனே. காலெல்லாம் இப்ப நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இங்க இருக்க எலும்புகள்லாம் செத்து போன முன்னோர்களோடது.
மேப்ல இருக்கிறது உண்மைதான். சீரியல் நம்பர் மேட்ச் ஆகுது. உண்மையான டாம் அடியில தான் மறைஞ்சிருக்கு. என்ன? ஆ? மகாராஜா டாம்போட கேட் இந்த பக்கம் தான் இருக்கு. ஒரு வழியா நாம இந்த இடத்துக்கு வந்துட்டோம். அப்புறம் என்னையா, சீக்கிரம் வாங்க போலாம். டாம் பேசேஜ் பால வச்சு பிளாக் பண்ணிருக்காங்க. பேசேஜ் பாலா? வாட்டர் ஆயிலையும் பீன் கிரீமையும் வச்சு இதை வாட்டர் ப்ரூஃபா மாத்திருக்காங்க. உள்ள இருந்து தான் யாரோ ஒருத்தர் இதை பண்ணிருக்கணும். என்னது? அப்ப உள்ள யாராவது இருக்காங்களா? அது 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 ஜாம்பியா இருக்காது இல்லையா? One, two, three. என்னையாச்சு? எனக்கு குடியா? இதான் டாம் பேசேஜ் பால். ஆமா தெரியுது. உயரமான இடத்துல இருந்து கேட்டை பிளாக் பண்றதுக்காக மட்டும்தான் அது கீழே விழும். ஆனா இப்பயே அது கீழே விழுந்திருக்கு. இந்த டாம்பை யாரோ கொள்ளடிச்சிருக்காங்க. அடடா, நமக்கு அதிர்ஷ்டம் கொட்ட போகுது. டோரை பிளாக் பண்ணது இவனா தான் இருக்கும். இங்கேயே மூச்சடிச்சு செத்து போயிருக்கான். இவன் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான். தன்னையே உயிரோட புதைச்சிக்கிறதுக்கு இவன் முன் வந்திருக்கான எவ்வளவு பெரிய தைரியசாலியா இருப்பான். இது எல்லாமே பர்பிள் எம்ப்ராய்டரி பிரிக்ஸ். ஓ, ஆடோசைட் டாங்ஸியா சாயில் கலந்திருக்கு. இது ரொம்ப பழமையானதா? ஆமா, பார்த்து ஜாக்கிரதையா வாங்க. போங்க போங்க போங்க, பார்த்து உள்ள போங்க. அவ எங்க? அவ எங்கன்னு கேட்டேன். எனக்கு தெரியாது. உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்க. அவ எங்க இருக்கான்னு. என்ன பண்ற நீ? என்ன விசாரிச்சுட்டு இருக்க?
நான் ஒருத்தரை தேடிக்கிட்டு இருக்கேன். யாரை வேணா தேடு, அவர்தான் தெரியாதுன்னு சொல்றாருல. நீ யாரு? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். டேய், 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 டேய். என் ஒய்ஃப் விஷயத்துல நீ தலையிடுவியா? எரியா போடுறா. விடியா, 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 விடியா. ஏய், இரியா, இரியா, விடியா. நிறுத்தியா, வெளிய போயா. வெளிய போன்னு சொல்றல. ஏய், ரெண்டு பேரும் தான் சொல்றேன். சண்டை போடுறதா வெளிய போங்க. சாதாரண பொருள் கூட இங்க அசையுது. ஏய் நில்லு. சரி சரி, நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுங்க, நான் உட்காந்து வேடிக்கை பார்க்கறேன். என் வாழ்க்கையில தலையிடாதுன்னு எத்தனையோ முறை உன்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆனா இன்னைக்கு கடைசியா உன்னை சேலஞ்ச் பண்றேன். சரி, நீ இன்னைக்கு என்ன தோக்கடிச்சனா உன்னை கேர் பண்ணிக்க அவளை உன் கூடவே அனுப்பிடுறா. அவளை உன்கிட்டயே விட்டுட்டு போயிடுறா. சரி, நான் அதுக்கு ஒத்துக்கிறேன். தப்பிச்சு ஓடி போயிடு. ஏய், அங்க எங்க ஓடுற? நில்லு, நில்லு. எங்க ஓடுற? தப்பிக்க பாக்குறியா? ஏய், எங்க போற? இரு. ஒழுங்கா அவளை விடு. இல்ல 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 இல்ல, என் பாஸ் என்ன சொன்னாரோ அதனை நான் பண்ண. என் மேல எந்த தப்பும் இல்லையா? என்ன நடந்துச்சு? விட்டுருங்கய்யா, என்ன உண்மையை விட்டுருங்க. போய் அவ காயப்படுத்திருக்கான். கண்ணா என்கிட்ட கூட. முட்டாள்தனமா யோசிக்காத. என்னது பண்ணாத? கேளு. அப்படி பண்ணாத. அவளை விட்டு விடு. கண்ண கூட. நான் அதை யூஸ் பண்ணதே இல்ல. நான் ட்ரை பண்றேன் கூட. இந்த லாக்கை ரிலீஸ் பண்ணிட்டு சுடு. ரொம்ப தேங்க்ஸ். உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? எனக்கு ஒன்றும் இல்லை. மற்றவங்கெல்லாம் அவங்கெல்லாம் காஃபின்குள்ள போயிருக்காங்க. நீ யாரு? நான் இவங்களோட பணைய கைதி. இந்த பொண்ணையும் ஹூவையும் இங்க இருந்து சீக்கிரமா கூட்டிட்டு போ. உள்ள ரொம்ப ஆபத்தா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் அந்த திருடங்களை பிடிக்கணும். ஆனா உள்ள 3 பேர் துப்பாக்கியோட இருக்காங்க. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். நான் இந்த வில்லேஜோட டைரக்டர். நான் இதை பாத்துக்கிறேன். வாங்க.
சீக்கிரம் போய் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. டாம் வேவ ஃபாலோ பண்ணிட்டு போனா காஃபினை திறக்க முடியும். உண்மையிலே நாம ரொம்ப லக்கி தான். சாதாரண டாம் ராபர்ஸ் அவங்களுக்கு தேவையானது கிடைச்சிடுச்சுன்னு நினைப்பாங்க. டீப்பா தோண்டி உள்ள வந்து இந்த ஹான் சாம்ராஜ்யத்தை அடைஞ்சிட்டேன்னு நினைப்பாங்க. இப்படி ஒண்ணு இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது. இந்த டாம்போட உண்மையான ஓனர் இங்கேதான் இருக்கான். வெஸ்டர்ன் ஜியா டைனசிட்டியே ஹான் டைனசிட்டி கீழே தான் இருந்தது. ரொம்ப கோல்டா இருக்கு. இது ஃப்ராஸ்டி கிறிஸ்டல் டோர். ஐசெல டாம். பிரமாதம் ஐயா. இத வச்சு வாழ்க்கை முழுக்க அனுபவிக்கலாம். ஸ்பெஷலிஸ்ட் என்னாச்சு? கடைசி வரைக்கும் உண்மையே சொல்லல. இந்த ஜேர்னி முழுக்க நான் உன்னை சீட் பண்ணணும்னு நினைச்சதில்ல. அதை நான் ஒத்துக்கிறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி வெஸ்டர்ன் ஜாவ் டைனஸ்டில ஆர்காலஜிஸ்டுகள் உன் கூட வரணும்னு கெஞ்சி நிக்கா இல்லையா? ஆமா. என் மென்டர் அவர் வாழ்க்கையில ஒருத்தனை நம்பினாரு. அப்படி நம்பி உன் கூட வந்தாரு. வாயை மூடிக்கோங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். டாம் ராபர்ட்ஸோட முகம் அழகா இருந்தாலும் அவனுங்க கேடு கெட்டவனுங்க. உன்னோட குரு பணம் சம்பாதிக்க கையால் ஆகாதவர். அப்புறம் இவ்வளோ அறிவு இருந்தோ என்ன பிரயோஜனம்? செஞ்சது துரோகம். நியாயமா பேசுற? நான் மட்டும்தான் பெரிய அறிவாளி. ஏன்னா நான் எந்த ஆர்கியாலஜிஸ்டையும் நம்புறதே இல்லை. நாம வேறுபட்டவங்க, அதான் நமக்குள்ள ஒத்து போல. மா, இனி பிரச்சனை நமக்குள்ளதான் இருக்க போகுது. நீ ஒன்னும் கவலைப்படாத. ஏற்கனவே ஒருத்தன் செத்துட்டான். இப்ப எல்லா புதைகளையும் நாம மட்டும் பிரிச்சுக்கிட்டா போதும். இது 500,000 இருக்கும். 500,000? இல்ல, இது 500,000 அதிகமா தான் இருக்கு. நீங்க என்ன பண்ற? நான் தான் உன்னை போக சொன்னேன்ல. மேல ஆளுங்க இருக்காங்க, உங்களால தனியா போராட முடியாது. சரி,
நானே இதை புஷ் பண்றேன். நீ அந்த பக்கம் போ, சீக்கிரம் போ. ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கலாம். இதுல பாதியை எனக்கு தர போறியா? சரி, 2 பேரும் பாதி பாதி பிரிச்சுக்கலாம். எல்லாமே உனக்கு தான். எல்லாமே எனக்கு தானா? சரி, ஓகே. எல்லாமே எனக்கு தான், எல்லாமே எனக்கு தான். பார்த்து ஜாக்கிரதை. உக்வி 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 என்னாச்சு? என் பணத்தை எடுத்தவன் சாகணும், துடிக்க துடிக்க சாகணும். செத்து போடணும். உக்கே உக்கே உக்கே, என்னாச்சு உனக்கு? என்னாச்சு? எழுந்துரு. என்னாச்சு உனக்கு? என்ன பாரு, எழுந்துரு. இந்த இடம் ஃபுல்லா சல்ஃபர் இருக்கு. எழுந்துரு. இங்க இருந்து போயாகணும். கொஞ்ச நேரத்துல இந்த இடம் வெடிக்க போகுது. வேகமா போங்க. காப்பாத்துங்க. யாராவது இருக்கீங்களா? காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. யாராவது காப்பாத்துங்க. யாராவது காப்பாத்துங்க. யாராவது
காப்பாத்துங்க 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 Help! காப்பாத்துங்க அண்ணா அண்ணா எழுந்துருங்க இங்கதான் எழுந்துருங்க அண்ணா என்னாச்சு ஓகே ஒன்னாக கண்ணு திறந்து பாருங்க ஓகே